நம்ம வந்து அங்கே கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் வீடியோ போட்டிருந்துக்கோம். அதோட இந்த கோலம் ரங்கோலி கோலத்தோட டெக்கரேஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, இன்னைக்கு நான் அந்த டெக்கரேஷன் போட்டேன், மேலேயும் கீழே டெக்கரேஷன் போட்டேன். இப்போ ரங்கோலியை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த கலர் பொடி என்னென்ன கலர் இருக்குன்னு பார்க்கலாம். பிங்க் கலர், ப்ளூ கலர், எல்லோ கலர், அங்கே க்ரீன் கலர், ஆரஞ்சு கலர், இங்கே ஆரஞ்சு கலர், இங்கே ஒயிட் கலர், இங்கே ப்ரௌன் கலர். இங்க இப்ப நம்ம ரங்கோலியை பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாத்தீங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு அழகான கோலம். என் மம்மி கோலம் ஆர்டிஸ்ட். பாருங்க, ஃபர்ஸ்ட் சாக் பீஸ்ல போட்டாங்க, நெக்ஸ்ட் இந்த கலர் பொடியில போடுவாங்க. அந்த சாக் பாட் தனியா இருக்குது, நான் பாட்டு கோலம் போடுறேன். நீ பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்குன்ட்டு. நீ இப்ப பாரு அப்போ. பிங்க் கலர், ப்ளூ கலர், எல்லோ கலர், கிரீன் கலர், அங்கே ஆரஞ்சு கலர், அங்கே ஒயிட் கலர், அங்கே ப்ரௌன் கலர், எல்லா கலர்ஸும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த எல்லா கலரும் வச்சு தான் இன்னைக்கு நம்ம ரங்கோலியை போட்டு முடிக்க போகிறோம். இங்க பாருங்க, இது ஒன்று, இங்க ஒரு கேப் விட்டுட்டு அங்கே ஒன்று, இங்க ஒரு கேப் விட்டுட்டு இங்க ஒன்று, நெக்ஸ்ட் இங்க ஒன்று, அதே மாதிரி எல்லா இடத்தையும் பண்ணிட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் சின்னதா பண்ணிட்டு போகணும், சின்னதா மீன்ஸ் இவ்வளோண்டா சின்னதா போட்டு போறோம். இது வந்து வேற இந்த கேப் விட்டுருக்காங்க பாத்தீங்களா, இந்த கேப்ல வந்து வேறையா வரும் டிசைன் இருக்கும். சரிங்களா, என் தம்பி அடுத்தது இவன் எப்போ பார்த்தாலும் ரன்னிங் ரேஸ்லேயே வைப்பான். 1 2 3 4 5 6 7 8 பார்த்தீங்களா, 1ல் ஆரம்பிச்சு 8ல் பண்ணிட்டான். இவனை போய் ரன்னிங் ரேஸில் சேர்த்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நில்லடா, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹாய் காட்டுறேன். ஹாய். இவனுக்கு கோல்டு பிடிச்சிக்கிச்சு. ஏன் ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. ஏன் ஹேர் ஸ்டைலை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே நாங்கள் வந்து 11:30 மணிக்கு தான் நாங்கள் இங்கேருந்து கிளம்பி சர்ச்சுக்கு போவோம். சர்ச்சுக்கு போய் நம்ம வந்து அந்த மாதம்னா 1:30 வரைக்கும், 1:30லேருந்து 2 மணி வரைக்கும் நம்ம அட்டன் பண்ணணும் நம்ம சர்ச்சை. அதனால எனக்குன்னு நிறைய புது ட்ரெஸ் இருக்குது, அதை நான் போடுவேன். சரி போங்க, மீ என்னை பற்றி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன்ல. எவ்வளோ அழகான கோலம். இங்க பாருங்க, இது வந்து எங்களோட கார்டன். இது சின்ன கார்டன், உள்ள பெரிய கார்டனாக இருக்குது. தக்காளி, கடியில் ஜாதிப்பூ, இங்கே வந்து மிளகா செடிங்க. இது ஃபுல்லாக மறைவு கவர் பண்ணியிருக்கோம். இது வந்து இது என்ன செடி மீ கிளைம்பரை போதே, இது என்ன செடி? இது வந்து பொடலங்க செடி. இங்கே மேலே பெருசாக இதெல்லாம் வந்திருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் மிளகா இல்லை ஆனியன். இது வந்து என்னது, மிளகா. இது வந்து தக்காளி செடி, ஃபுல் தக்காளி செடி. இந்த ரோ வந்து கத்திரிக்காய், இந்த ரோ வந்து முள்ளங்கி. இந்த மாதிரி நிறைய வரும் இதில். இந்த மாதிரி வச்சிட்டோம்னா இங்கே ஒரு குச்சி இருக்குது, அது எதுக்கு அப்படின்னு தானே கேட்பீங்க. இங்கே ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த செடி அப்படியே கிளைம்பராக ஏறும். ஓகே, இந்த செடி தான் நம்மளுக்கான கிளைம்பர் செடி. ஓகே, சேம் இதே செடி தான் இதோ இங்கே. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, என்னோட தோட்டமே இதுதான். இன்னும் உள்ள பெரிய தோட்டம் இருக்குது. இங்க பாருங்க, இது வந்து துளசி செடி, இதுக்குள்ள ஜாதிப்பூ செடி, இதுக்குள்ள தக்காளி,
தக்காளி இது ஜாதிப்பூ தான் தக்காளி செடிக்குள்ள உள்ள இருக்குது. இது வந்து மிளகாய் செடி. ஃப்ரெண்ட்ஸ் அதோட அங்க இருக்கு பாருங்க ஒரு பெரிய ஜாதிப்பூ. இதோ பாருங்க இதுல வந்து மொட்டைலாம் இப்பதான் வருது. இது குப்பைமணி இலைக்கீரை. இது வந்து கீரை. இந்த மாதிரி நிறைய எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நாளைக்கு உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்க. என் தம்பி வந்து கூழாங்கல் வச்சிருக்க கையில். இந்த கூழாங்கல் வந்து நாங்கள் மண்ணுக்கடியிலேருந்து புதைச்சி எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். பாய்.